அனைவருக்கும் வணக்கம். வாழ்க எழுச்சி தமிழர், வாழ்க திருமாவளவர். எழுச்சி தமிழர் அவர்கள் அரசியல் களத்திலே எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். பல்வேறு நெருக்கடிகள் வந்தபோது கூட எழுச்சி தமிழர் அவர்கள் கொள்கை நெறிப்படிதான் இருப்பார்கள். பதறாமல், தடமாறாமல், தடுமாறாமல் எதிர்வினையாற்றுவார்கள். ஒரு முறை எழுச்சி தமிழர் அவர்களை சாதியை பற்றி ஒருவர் பேசிவிட்டார். இது தொடர்பான ஒரு நேர்காணலிலே ஒருவர் எழுச்சி தமிழரை கேள்வி எழுப்புகிறார். அதற்கு எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னார், நான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் படித்துவிட்டுத்தான் இந்த அரசியல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். சும்மா ஒன்றும் நான் வரவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளையாக, தந்தை பெரியாரின் மாணவனாகத்தான் அரசியல் களத்திற்கு நான் வந்தேன். போராடி கொண்டிருக்கிறேன். இந்த மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், உழைத்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை இப்படிப்பட்ட அவதூறுகளெல்லாம் என்னை எப்பொழுதும் பாதிப்பதில்லை. ஏனென்று சொன்னால், அதெல்லாம் அவனுடைய பாட்டன் பூட்டன் காலம், இது திருமா காலம் என்று அவர்களை தன்னுடைய சொல்வீச்சால் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தவர் எழுச்சி தமிழர் அவர்கள். திருமாவளவர் அவர்கள் இப்படிப்பட்ட பல்வேறு அரசியல் விமர்சனங்களை எல்லாம் கடந்து அவர்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டுதான் இந்த அரசியல் களத்திலே எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் எழுச்சி தமிழர் திருமாவளவர் அவர்கள். ஆகவே சிதம்பரம் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எழுச்சி தமிழருக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. விழுப்புரத்திலும் மிகச்சிறப்பாக வெற்றி வாய்ப்பு தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு இருக்கிறது. 2024 விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் ஆணையத்தால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற இருக்கிறது. இந்த செய்தி நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே அரசியல் களத்தில் எழுச்சி தமிழருடைய ஒவ்வொரு அடியும் அடுத்து வரும் தலைமுறைக்கு அது ஒரு மிகப்பெரிய கடைக்கால் என்று சொல்வார்களே, பேஸ் மட்டும் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதை போல ஒரு பெரிய ஒரு மாளிகை கட்டுவதற்கு அல்லது கோட்டை கட்டுவதற்கு அடித்தளம் மிக முக்கியம். அடித்தளம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்களே, அதை போல ஒரு உறுதியான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எழுச்சி தமிழர் திருமாவளவர் அவர்கள். அப்படிப்பட்ட தன்னலம் கருதாத ஒரு தலைவரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. உலகமே போற்றுகிற ஒரு தலைவரை எழுச்சி தமிழர் திருமாவளவர் என்கின்ற அந்த உருவத்தில் பெற்றிருக்கிறது. ஆகவே நாம் அனைவரும் எழுச்சி தமிழருடைய பாதையிலே பயணிப்போம். கருத்தியலால் அரசியல் களத்தில் களமாடுவோம். எழுச்சி தமிழரை போற்றுவோம், புகழுவோம். எழுச்சி தமிழரை வாழ்த்துவோம், வணங்குவோம். ஏன் என்று சொன்னால், எழுச்சி தமிழர் தீயினுள் தென்றல், பூவினுள் தேன், வானினுள் நிலவு, வையத்து முதல், மணமாறா மல்லிகை தலைத்தாழா தஞ்சை கோபுரம் எழுச்சி தமிழர் திருமாவளவர் அவர்கள். அப்படிப்பட்ட
திருமாவளவர் அவர்களினுடைய கரத்தினை நாம் வலுப்படுத்த வேண்டும். தோழர்களே, நீலம் சிவப்புக்கு உங்களுடைய பெயர் ஆதரவினை கொடுங்கள். நீலமும் சிவப்பும் போல உங்களோடு நான், என்னோடு நீங்கள். நீலம் சிவப்போடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். நீலம் சிவப்புக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமைப்பாய் திரளுவோம், அரசியல் பழகுவோம், அதிகாரம் வெல்லுவோம். வாழ்க எழுச்சி தமிழர், வாழ்க திருமாவளவர், வாழ்க 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 பி.